சார் நமக்காக சொல்லிட்டாங்க பார்த்தா தான் எல்லாம் பேசி வரேன் அப்படியே பார்த்துட்டு என்ன பாருங்க ஏது வணக்கம் இனிய காலை வணக்கம். நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுக்கரிக்காத்தினுடைய சார்பாக ஜப்பான் வாழ் தமிழர்கள் கொண்டாடும் இந்த இனிய பொங்கல் விழாவிற்கு நம்முடைய பள்ளியினுடைய சார்பாக வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் நாம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பள்ளிக்கு பல்வேறு உதவிகளை செய்திருக்கக்கூடிய முழுமதி அறக்கட்டளை நண்பர்கள் கொண்டாடும் இந்த இனிய பொங்கல் விழாவில் அவர்களுடைய குடும்பங்கள் வாழ்போல பொங்கி அவருடைய வாழ்வு செழிக்க நம்முடைய பள்ளியினுடைய சார்பாக அவருடைய அனைவருடைய குடும்பங்களுக்கும் நாம் வாழ்த்து கூறுவோம். அவர்கள் செய்த பல பல நற்பல பணிகள் நம்முடைய பள்ளிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசு பள்ளிகள் எல்லாம் கலையிழந்து காணப்படுகின்ற நிலையிலே நம்முடைய பள்ளிக்கு முழு அளவிலே வண்ணம் தீட்டி இப்பொழுது அனைவரும் பார்த்து வியக்கின்ற வகையிலேயே நம்முடைய பள்ளிக்கு 30,000 மதிப்பு உள்ள வகையில் வண்ணம் தீட்டி தந்திருக்கிறார்கள். நம்முடைய மாணவ செல்வங்களுடைய அறிவு பெருக வேண்டி நூலக புத்தகங்களும் மிகப்பெரிய அளவிலே நமக்கு இந்த மிகுந்த பொருட்செலவில் அலமாரியை 2 அலமாரிகளை நமக்கு நூலக அலமாரிகளை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள். இதனுடைய வாயிலாக பிள்ளைகள் தங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே அந்த நூலக புத்தகங்களை படித்து முன்பை விட இப்பொழுது வாசிப்பு திறன் மிகுந்த அளவிலே பெற்றிருக்கிறார்கள். இதற்காக நாம் முழுமதி அறக்கட்டளைக்கு நம்முடைய நன்றிக்கடனை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கிராமம் செழிக்கவும் அவர்களுடைய எண்ணங்கள் உயர்ந்த வகையிலேயே உதவுகின்ற எண்ணங்களிலேயே அமையவும் நாம் மேலும் அவர்களுடைய பேருதவியை நாடி நாம் இருக்கின்றோம். அறிவு பெறுவதோடு உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க விளையாட்டு மைதானம் ஒன்று நமக்கு அவசியம் தேவை. அந்த வகையிலே விளையாட்டு மைதானம் அமைத்திடவும் அந்த விளையாட்டு மைதானத்துக்கு வேண்டிய கருவிகள் வாங்கிடவும் அவர்கள் இந்த நேரத்திலே நமக்கு உதவார்கள் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய விளையாட்டு திறனும் உடல் பலமும் பெருகும் என்ற வகையிலே நாம் அந்த உதவியை அவர்களிடம் மற்றொரு கோரிக்கையாக நாம் அவர்களிடம் இந்த நேரத்திலே நாம் அவர்களிடம் வேண்டி விரும்பி கேட்போம். மேலும் இப்பொழுது இருக்கின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டு யுகத்திலே கணினி வழி மிகப்பெரிய ஒரு சாதனையை புரிந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய கிராமத்தினுடைய குழந்தைகள் கணினியை பார்க்க கூட இயலாது இருக்கின்ற இந்த காலத்தில் கணினியை தொட்டு பார்த்து பழகிட நமக்கு கணினிகளை வழங்கிடவும் இந்த நேரத்திலே நாம் அவர்களிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த கணினி வழி பயிற்சியை பெற்று கிராம மக்களும் முன்னேறக்கூடிய வகையிலேயே அந்த சில வகை கணினிகளையும் நாம் இந்த நேரத்தில் நம் பள்ளிக்கு வழங்கிடும்படி மற்றும் ஒரு கோரிக்கையை நாம் அவர்களிடத்திலே இந்த நேரத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஆக இந்த வகையிலேயே முழுமதி அறக்கட்டளை இந்த கிராமத்தை தத்தெடுத்து ஏற்கனவே செய்திருக்கின்ற இந்த உதவிகளுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாகவும் இந்த கிராமத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த உதவிகளை பெற்றிட நாம் அவர்களிடத்திலே இந்த நேரத்திலே நாம் இந்த கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். ஆக இந்த கோரிக்கைகளை அவர்கள் செய்து தர எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தாரும் எல்லா வளமும் எல்லா செல்வ வளமும் கல்வி வளமும் பெற்று
நமக்கு உதவிட அவர்களுக்கு அருள் புரிந்திட வேண்டும் என்ற வகையிலே நாம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுதலையும் நன்றியையும் நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு கிராமம் முன்னேறினால்தான் ஒரு நாடு முன்னேறும் என்ற காந்தியினுடைய கனவை நினைவாக்கிட முழுமதி அறக்கட்டளை நமக்கு எல்லா வகையிலும் இந்த நேரத்திலே உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிராமமும் முன்னேறும் போது நம் நாடு மிகச்சிறந்த அளவிலே மிகப்பெரிய சக்தியாக அது உருவெடுக்கும் என்பதில் ஐயமில்லை. அந்த வகையிலே இந்த கிராமத்தினுடைய குழந்தைகள் கணினி வழியிலையும் விளையாட்டினுடைய திறமையிலையும் வாசிப்பு திறனிலையும் ஆங்கில உச்சரிப்பிலையும் ஆங்கிலம் சரளமாக பேசுவதிலேயும் பல பயிற்சிகள் பெற்றிட நாம் அவர்களிடத்திலே இன்னும் பல விஷயங்களை அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டு பல பலன்களை நாம் அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இந்த கிராமம் மென்மேலும் சீரும் சிறப்புமாக விளங்கிட நாம் அவர்களிடத்திலே வேண்டி கேட்டுக்கொள்வோம். அந்த வகையிலேயே நமக்கு இந்த உதவிகளை அவர்கள் செய்திருக்கின்ற அவர்களுக்கு நாம் நம்முடைய நன்றியை கூறுவதற்கு சமர்ப்பிக்கவும் நாம் இந்த நேரத்திலே கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு அந்த ஊக்கத்தையும் சக்தியையும் உதவுகின்ற நற்பண்புகளையும் அவர்களுக்கு தர வேண்டுமாய் இந்த நேரத்திலே நாம் அவர்களிடத்தில் வேண்டி கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வட்டமா உட்கார், பட்டு பட்டுன்னு ஏதாவது இருக்குது, ஏதாவது உட்காரு. அந்த கோட்டையில் உட்காரு, நல்லா இருக்கிற இடமா பார்த்து உட்காரு. உங்களுக்கு தனியா சொல்லணுமா? உங்களுக்கு ஏது உட்காரு. இவங்க பேக் எல்லாம் ஓரமாக பேசுறதா பேக் இருக்குதா பொருள் இருக்குதான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? பேக் ஓர வேண்டாம். சுறுசுறுப்பா செய்ய டக்கு டக்குன்னு. நல்லா வட்டமா நடுவுல வைங்க. அந்த பொருள் எல்லாத்தையும் வட்டமா வச்சுட்டு நடுவுல வைங்க. நடுவுல உட்காருங்க. அப்படியே கையில குடிச்சிக்கிற மாதிரி தார பாருங்க. மிக்சி போட்டீங்கன்னா திருப்பி எடுத்து உள்ள வச்சுங்க. அதே மாதிரி இந்த பக்கெட்டு இந்த தட்டெல்லாம் ஒரு வாரமா அப்படி வைக்க சொல்லுங்க சார். ஏன்னா வந்து என்ட்ரன்ஸ்லயே இருக்கு. அவங்க முதல்ல பொறுத்து போடுற மாதிரி இருந்துச்சுல சார் அந்த கம்பெனி இது அந்த வாழையெல்லாம் பொறுத்து போடுறாங்க. ஆமா, அது அங்கே இருக்குது. பின்னாடி கூட மாட்டீங்க. இல்லைன்னா இந்த 3 பெஞ்சு எடுத்து இடம் பார்த்தா இன்னொரு பில்டிங் வாங்கிங்க. இருக்கிற பில்டிங்க முதல்ல வச்சுக்கிறாங்க. நம்ம அழகா வச்சுங்க. இருக்கிற பில்டிங்க முதல்ல அழகா இருக்குதான்னு பாக்குறாங்க. அவங்க இருக்கிற இடம் பாக்குறது நல்லா அழகா இருக்கா அதனால ஒரு அழகாசியோட இருப்பாங்க. உள்ள வந்து பாக்கும்போது இது எல்லாத்தையும் முதல்ல எல்லாத்தையும் சார் எடுத்துட்டேங்க.
ஒவ்வொன்றையும் சொல்லலாமா மாணவர்களுடைய இந்த ஆற்றல் வந்து எப்படி இருக்குங்க செய்து கற்றல் ஆற்றல்